நான் இப்பயும் நான் சொல்றேன், இது நீங்க சொல்லியிருக்கக்கூடிய உங்களுடைய திட்டங்களை சொல்லணும். நாங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த திட்டங்களை சொல்லிருக்கீங்கல்ல, இதான் நல்ல திட்டங்கள் தான் அப்படின்னு நான் சொல்றது நல்லா சொல்ல. அவரும் சொல்லாரு, எங்கேயும் கடன் வாங்கும்போது பெர்மிஷன் இல்லாமல் அவங்க வாங்கல. அது மாதிரி வாங்கின பல நல்ல திட்டங்கள் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. நல்ல திட்டங்களை நீங்க நிறைவேற்றணும்னு சொன்னீங்க, நாங்கள் வரவேற்கிறோம். நல்ல திட்டங்கள் நாங்கள் கொண்டு வந்த திட்டங்கள் நல்ல திட்டங்கள் தான் நீங்க சொல்லியிருக்கோம். இன்னும் கூட சொல்ல போனா உங்களுடைய ஐடியா சொல்றேன் சார், டபுள் டிஜிட் நீங்க சொல்றாரு, பக்கத்தில் இருக்க மாநிலமெல்லாம் சொல்றாரு. நான் கேட்கிறேன், ஏன் டபுள் டிஜிட் வந்திருக்க 11.9% நம்ம வந்திருக்கோம் இன்னைக்கு 8%, அந்த பெர்சன்டேஜ் ஏன் சொல்ல மாட்டீங்க? இவ்வளவு கன்சர்ன்ஸ்க்கு அப்புறம் தானே ஒரு நண்பர் இப்போ கேட்டாரு, ஏன் உங்க என்ன வருமானத்தை கூட்டுவதற்கு என்ன நடவடிக்கைன்னு. வருமானத்தை கூட்டுவதற்கான நடவடிக்கை எடுத்தால் தானே உங்களுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை இன்னைக்கு டபுள் டிஜிட் பொருளாதாரம் எப்படி வந்தது? நம்ம இன்னைக்கு சொல்றீங்களே இரண்டாவது பெரிய பொருளாதாரம் என்று சொல்கிறோமே, இத்தனை பேர் பெண்கள் அதிகமாக வேலை பார்க்கறோம்னு நம்ம போய் சொல்றோமே, இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நம்ம நிதி ஆயோக கூட்டத்தில் நம்ம போய் சொல்லுகிற போது தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்தமான நிதிநிலையை பெருமையை முதலமைச்சர் அவர்கள் சொல்கிறார்கள். அப்படி என்று சொல்லுகிற போது என்ன காரணம்? இதெல்லாம் நிதி நிர்வாகத்தினுடைய அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கிறது தானே. ஏன் அதை பற்றி சொல்லலை? ஆக நாங்கள் என்ன சொல்றோம், இது நிச்சயமாக நாங்கள் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய நலத்திட்டங்கள், நீங்க இன்னைக்கு சொல்லியிருக்கக்கூடிய வாக்குறுதிகள், இதை எல்லாத்தையும் நீங்க நிறைவேற்றிட்டு நீங்க அதுக்கு அப்புறம் ஒரு அறிக்கை கொடுத்தீங்கன்னா அதைத்தான் சார் சொல்றேன் சார். நீங்க ஆரம்பத்திலே அம்பேல்ட்டீங்க, அம்பேல் அப்படின்னு ஒரு எடுத்துட்டீங்க, எடுப்புலேயே கொடுத்தீங்க. காரணம் என்ன? எங்கிட்ட எந்த புதிய திட்டமும் பேர் நீங்க சொல்றதுக்கு என்ன காரணம்? நீங்க கொடுத்த வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்ற முடியாது என்று சொல்வதைத்தான் அவர்கள் இப்போது சொல்கிறார்கள். நீங்க இந்த திட்டங்களை நிறைவேற்றுன்னு சொல்லிதானே ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. இங்க இருக்கக்கூடிய இந்த பிஸ்கல் ஃபிகர்ஸ், உங்களுடைய பிஸ்கல் பொசிஷன் ஆஃப் த ஸ்டேட், இது புதுசாக அவங்களுக்கு வந்துட்டு எங்களுடைய நிர்வாகத்தை முடித்து நாங்கள் கொடுத்திருக்கக்கூடிய இன்ட்ரீம் பட்ஜெட்ல நிதியமைச்சர் என்ற முறையில் என்னுடைய உரையினுடைய பகுதியாகவே அது இடம்பெற்றிருக்கிறது. எனவே எந்த ஒரு பிகரும் தமிழ்நாட்டினுடைய நிதி நிர்வாகத்தில் மறைக்கப்படவோ அந்த பிகரை மாஸ்க் பண்ணுவது எல்லாமே ஆல்ரெடி எவ்ரிதிங் இஸ் பேப்பர்ல இருக்கு. அதை நீங்க பார்த்துத்தானே நீங்க எல்லாம் சொல்றீங்க. ஆக நீங்க அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் இதை செய்வேன் இந்த வாக்குறுதியை மக்களுக்கு சொல்லியிருக்கீங்க. அதை நிறைவேற்ற பாருங்க. அதை நிறைவேற்ற முடியல அப்படின்ற உங்களுடைய இயலாமையை மூடி மறைப்பதற்காக நான் மீண்டும் இந்த பிரச்சனையோட இறுதியில் சொல்கிறேன், இந்த அரசு தன்னுடைய இயலாமையை மூடி மறைப்பதற்காக இந்த வெள்ளை அறிக்கைக்கு பின்னாலே ஒளிந்து கொள்ளக்கூடிய முயற்சி